ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீக்கு நம்ம ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவியோடு முடிச்சிடலான்னு ரெடி பண்ணோங்க. ஆனால் கடைசியாக நம்மளோட கரம் மசாலாலாம் காலி ஆகிடுச்சா, சரின்னு அதை ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு, நம்மளோட ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் வீட்டில் எந்த ஸ்பைஸ் ஐட்டம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுவும் ஃபுல்லாக இல்லாமல் இந்த மாதிரி கடைசியாக நம்ம ஸ்பைஸ் ஐட்டம்லாம் காலி ஆகும்போது சின்ன சின்ன பீசஸாக உடஞ்சிருக்கு பாருங்கள். மோஸ்ட்லி அந்த மாதிரி ஐட்டம்ஸாக எடுத்து நம்ம கரம் மசாலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை, அப்புறம் எல்லா ஐட்டம்ஸும் ரெடி பண்ணி அதையும் முதல்ல இந்த கொத்தமல்லி ஐட்டமெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ஸ்பைஸ் ஐட்டம்ஸை ஜஸ்ட்டு வானலில் போட்டு சூடானாலே போதும். அதுவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹீட் பண்ணிட்டோன்னா அதோட ஸ்மெல்லெல்லாம் போயிடும். ஸோ லைட்டாக நல்லா ரோஸ்ட் பண்ணி அதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்மளோட கரம் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக. இதை நம்ம எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வெஜ்ஜுக்கும் குருமா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக வெங்காயம், தக்காளி வதக்கி நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் போட்டு கரம் மசாலா போட்டு அருமையான சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இந்த வீக்கெண்டை சிம்பிளாக அந்த சிக்கன் கிரேவியோடு முடிச்சிட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.